லவ் பண்ண போல அழகி இளவ மஞ்சி தோல் அழகி அழகி இளவ மஞ்சி தோல் அழகி நானும் சபை நாடு வந்த போது நான் யார் என்று தெரியும் சொன்னாதான் இதோ தெரிவிக்கிறேன் அது தோழி மாமா அம்மா பழத்தை சேர்ந்த அம்மா பழத்தை சேர்ந்த பி செல்வகுமார் என்பவர் தோழியை நடிக்கக்கூடிய தம்பிக்காக வேண்டி ரூபாய் 500 சுபேஜம் அம்மா பழத்தை சேர்ந்த ஏழுமல் என்பவர் அடுத்த மச்சானுக்காக வேண்டி ரூபாய் 500 சுபேஜயம் சுபேஜம் அம்மா பழத்தை சேர்ந்த அருள் என்பவர் மச்சானுக்காக வேண்டி ரூபாய் 200 சுபேஜயம் அம்மா படத்தை சேர்ந்த நாராயணசாமி என்பவர் தனது பேர பிள்ளைக்காக வேண்டி ரூபாய் 500 சுபேஜயம் அது தோழி சொல்லுமாமா நானும் சபையில் அந்த பொழுது யார் என்ற விளக்கம் தெரியுமா சொன்னாதான் தெரியுமா கைலாயமே கோவிலாக இருக்கக்கூடிய பரம கடவுள் இடபாகம் அமரக்கூடிய அம்மா பார்வதி அம்மன் இருக்கின்றது அன்னவருக்கு பணிவிடை வேலைகளை செய்து வரக்கூடிய நான் தான் சுந்திர தாதி என்று தெரிந்து கொண்டாயா? அது தவிரவும் மற்ற விளக்கம் தெரிவிக்கிறேன். நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. அன்னையாகிய பார்வதி அம்மன் அழைத்திருக்கிறது, சென்று காண வேண்டும்.
இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய கோழி கோழி ஒரு கோடி வந்தனும் தாயே. கோடி வண்ணம் ஆனால் தோழி என் பாயத்தை பயந்தபடியால் என்றென்றைக்கும் சுக சேமமாக வாழ்ந்திருப்பாய் தோழி. அல்லது தாயே சொல்லு. அல்லது தாயே இந்த தினத்தில் இந்த தினத்தில் கைலாயத்தில் கைலாயத்தில் உங்களுடைய உங்களுடைய கணவர் கணவர் பரமகடவுள் கணவர் இருக்கும் இருக்கும் காட்சி காட்சி என் தன்மை போல் இருக்கின்றது தன்மையை போல் இருக்கிறது. தெரியுமா? தெரியுமா? ஆ, பாரமா தாயே தாயே கைலாயத்தில் கைலாயத்தில் பரமகடவுள் கடவுள் அமர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி காட்சி என் தன்மை போல் இருக்கின்ற தெரியுமா? தன்மை போல் இருக்கின்றது தெரியுமா? அது தவிரவும் அதன் இன்னும் தெரிவிக்கிறேன் தாயே. இன்னும் தெரிவிக்கின்ற தாயே அல்லது தாயே தோழி உங்களது கணவர் சொல்லு. உங்களது கணவர் பரமகடவுள் பரமக்கடவுள் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும் காட்சியை காட்சியை பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு 1000 தடை படைத்த 1000 தடை படைத்த ஆதி சேஷனாலையும் ஆதிசேஷனாலையும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி இருக்கிறார் தெரியுமா? காலகண்டன் காலகண்டரே திரிசூலகண்டரே. அல்லது தாயே சொல்லு தோழி. காலகண்டர் காலகண்டர் சூலகண்டர் சூலகண்டர் நீலகண்டர் நீலகண்டர் என்று என்று நாமதங்களை வைத்த நாமஜயங்களை வைத்த பரமகடவுள் பரமக்கடவுள் அழகை அழகை என்னால் சொல்ல முடியவில்லை. என்னால் சொல்ல முடியவில்லை. அதனால் ஆதலால் நீங்களே நீங்களே நேரில் சென்று பாருங்கள் தாயே. நீங்களே நேரில் சென்று பாருங்கள் தாயே. இல்லை. ஓ சாமி அம்மாவுக்கு 2 அம்மாவுக்கு 2 அம்மாவுக்கு 2. ஏய் உங்க அம்மா 2 தான் உங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் 2 தான். இன்னும் 2ன்றா என்ன 2ன்றப்பா? ஓ 2 ஆண்டு அப்படி சொல்லு. 2 குரலா கேக்குது. அம்மா இன்னொரு கூப்பிடுமா? ஓ சாமி பார்வதா அம்மா சத்தியம் பண்ணி சொல்லு. இன்னொரு கணவன் வேணா வச்சு நிக்கிறேன் சட்டத்துல. ஒரே ஆம்பியா தான் எனக்கு. அப்படியே அப்படி 2 குரல் கேக்குது. மறுபடியும் கூட்டு பார்க்கணும். அம்மா ஒரு குடும்பத்திலயும் ஒரு ஆம்பளம் பொண்டாட்டிங்கன்னா ஒரு நல்ல பாசம் ஒண்ணு இருக்கும். ஆமா அதுல கூட்டு பாரு அம்மா யாருன்னு தெரியும். அல்லது பிராணபதி இவருதான் ஊத்துக்காரு. நோத்திரி இவ்வளவு ஊத்துக்காரனா இருப்பான். கண்டது இல்ல. ஓ நாடாடே சன்னோ
ஆதாரத்தை ஆதாரமாக சேர்த்தபடியால் என்றைக்கும் ஈரோடி ஓடி 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 வந்து எனக்கு விவரமாக என்ன கேளுதல் உங்களுக்கு வந்ததோ ஈசனை என்றும் யோசனை பாராமல் அவன் என்ன செய்தான் எனக்கு விவரமாக சொல்லும் ஓடி வந்த பிறகு நான் என்ன தெரிவித்து
பாருங்கள் சத்தியலோகம் சமரசமாக அமர்கள் என்று தெரிவித்தேன். உனக்கோ 5 முகம், எனக்கோ 4 முகம். இதோடு நான் எப்படி சமரசமாக அமர்கள் என்று தெரிவித்தான். தெரிவித்தேன் போல் உனக்கு 5 தலை அறிவித்து பாருங்கள் தேவர்களே, உங்களுக்கு வேண்டிய வரங்களை நானே தருகிறேன் என்று காலை தட்டுகிறான், தோலை தட்டுகிறான், ஈசை தட்டுகிறான். எனக்கு பயமாக இருக்கிறேன். பார்வதா தங்கள் வாதனைப்பட அச்சுதே சாமி பார்க்கலாம். உள்ள மாந்தாரியாரே நான் என்ன உலகத்தில் சகல ஜீவனும் இடவிடாமல் என்னை உயர்த்தி போட்டு தோத்திரம் செய்ய அவர்கள் கோரிய மரங்களை கரிய சிந்தித்து நீ அறிந்து ஆவையல் ஆகையால் இதுபோல் அவனை அட்டகாசமாய் இதுவரைக்கும் கண்டதில்லை. இனியாவது நாமும் சென்று வரும் பாருங்க. சொல்லுங்கள். என்னவென்றால் நீயோ வைகுந்தம் சென்று நமக்கு யோசனை சொல்லுவார்கள். நமக்கோ நல்ல காலம் உண்டாகி நீ சீக்கிரம் சென்று அண்ணாவை
பிறந்த தங்கை கோரி தவம் செய்கின்றேன் நான் கோரி தவம் செய்கின்றேன். தவநிலைக்கு இறங்கி என்னை காக்க வேண்டும் இந்த தவநிலைக்கு இறங்கி என்னை காக்க வேண்டும் கருணாகரா கோவிந்தா கோவிந்தா. இப்படியாகிய அம்மா பார்வதியானது அண்ணாவாகிய மலைக்கண்ணனை நோக்கி தவம் செய்ய இந்த நேரத்தில் ஆளாகிய கண்ணன் அபாநாடி வருகிறார்.